என் குழந்தைக்கு உடம்பு சரியாயில்ல, என்னை கிராஸ் பண்ண விடலை. ஹை ஃபீவர், குழந்தைக்கு 6 வயசு. போலீஸ்கார் நிறுத்திட்டு ஒரே செகண்ட் நான் ரோடை கிராஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அவர் விடலை. நான் குழந்தைய தூக்கின்னு நடு ரோட்டில் நின்று நான் போராட்டம் பண்ண போகிறேன், அவங்களை கேட்க போகிறேன்னு சொன்னேன். அந்த ஷூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பார்த்தேன். அதை வச்சு தான் அவரை அடையாளம் கண்டேன். நான் அவர் பக்கத்திலே நின்றுட்டு இருந்து அவர் படுகொலை செய்யும்போது எப்படியாவது தலைவரை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது தலைவரை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த போர்க்களத்துக்குள்ளே பூந்தேன். எல்லோரும் சத்தம் போட்டாங்க, இன்னும் பாம்பு வெடிக்குமோ, இல்லை நம்ம ஏதாவது ஒருத்தர் தீவிரவாதிங்க நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களோ, அங்கே போகாதீங்கன்னு. ஆனால் என் தலைவரை கண்டுபிடிக்கணும்னு நான் அதுக்குள்ளே போனேன், போய் தேடினேன். ராஜீவ் காந்தியை கொள்வதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டுமென்றால் ஒரு நல்ல அதிகாரியை போட்டு மாலைகளை சோதனை போட வேண்டும் என்று வால்டர் தேவாரம் அவர்கள் சொன்ன தேர்ந்தெடுத்த ராஜேந்திரன் நான் தான். Pink, Tamil Nadu's #1 digital women's channel Varangum Golden Queen Awards. Our title sponsor GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Sunland Sunflower Oil, Pisapisipi Leather, Sunland Refined Sunflower Oil. Supported by Anuj Styles, Ragangal Palavidam Ovondrum Ulagattaram. Powered by Prince Jewelry for the Princess in You. Banking partner Equitas Small Finance Bank. Associate sponsors Black Thunder, Asia's #1 water theme park. Favorite pasta, 100% Durum wheat pasta. Anandam Silks, Aragai, Anandamai. Lalitambigai Fertility Center, a unit of Sri Lalitambigai Medical College. Kanchipuram Varahi Lakshmi Silks, legacy of weave. Women's wear partner, Presta. Women's wear Anithilum Besta. Presta Innerwears, leggings and nighties. Luxury partner, Update Cars. Food partner, Topivapa Biryani. Sweet and snacks partner, Aladipattiyan Alva Matrum Karupatti Kapi. Beverage partner, British Empire Packaged Drinking Water. Hospitality partners, Somerset Greenways Chennai, Hilton Chennai, Pullman Chennai Anna Sale. Travel and ticket partner, Route 45 Holidays. Experience the world with us. Automobile training partner, Cars Only. Time to present the next award. மீண்டும் legendary actor ராஜேஷ் அவர்களை இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். லலிதாம்பிகை Fertility Center இன் சார்பாக டாக்டர் சரண்யா அவர்கள், the joint director, to please join us. அக்கா, அந்த வின்னர் யாருன்றது வழக்கம் போல தான் ஏவில பார்த்தலாமா? ஏவி ப்ளீஸ். Icon of bravery, women in politics. The award goes to none other than Miss Jayanti Natarajan. ஆண்கள் ஆட்சி செய்யும் அரசியல் களத்துல தேசிய அரசியல்ல தனக்குன்னு ஒரு தனி முத்திரை படைத்தவர்னா அது நீங்க தான் மேம். அண்ட் ஐ திங்க் துணிச்சலுக்குன்னு ஒரு முகம் இருந்ததா அது அந்த முகம் தான் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்திருக்கீங்க. ஜெயந்தி மேம், congratulations again on winning this award. A few words from you please. I'd like to thank first galata.com. Women's Day நான் எப்பவுமே சொல்றது உண்டு. Women's Day அப்படிங்கிறது மார்ச் 8ஆம் தேதி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் Women's Day தான். அதனால் இந்த நாளை பெண்களாக சேர்ந்து galata.comல சப்போர்ட்டட் பை மென், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். இந்த நிகழ்ச்சியை நடத்தினதுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த அவார்ட் எனக்கு கொடுத்ததா நான் நினைக்கல. இப்போ எனக்கு முன்னாடி சொன்னாங்க பெண்கள் எவ்வளோ செய்கிறாங்கன்னு. உண்மையிலே இந்த பூமாதான்னு சொல்லுவாங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள், 50% ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஃபீல்ட்ஸில் வேளாண்மையில் வேலை பார்க்குறவங்க, வீட்டில் வேலை பார்க்குறவங்க, ரோட்டில் வேலை பார்க்குறவங்க, சாமானை தலையில் தூக்கி வச்சுட்டு வேலை பார்க்குறவங்க, எத்தனையோ பெண்கள் தினமும் வேலை பார்த்துட்ருக்கிற பெண்களுக்கு நான் இந்த அவார்டை சமர்ப்பிக்கிறேன். அவங்களோட பிரதிநிதியாக இருந்தால் நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன். அதனால் ஃபர்ஸ்ட் அத்தனை பெண்களுக்கும், இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நான் தலை வணங்குறேன். அவங்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன். This should go to them.
இன்னொன்று ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களோட பெரிய ஃபேன் நான், அச்சுமாவு. அண்ட் அவரை நான் ரொம்ப பார்த்ததில்லை. கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது, நானே இப்போ தான் என்ன பார்க்குறேன். பட் இங்கே இருக்கிற Galata.comல இருக்கிற அத்தனை ஆங்கர்ஸ் எல்லாரும் பெண்கள். எஸ் மேம். அவங்கள எல்லாரையும் வந்து நான் பார்த்து, நீங்கள் தினம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ், உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், எங்களோட அனுபவங்கள் இத்தனையும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத மிகப்பெரிய ஒரு சேவையாக நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடவுள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச போகிறோம் மேம். பட் டு அவர் பிரசன்டர்ஸ் ராஜேஷ் சார் அண்ட் மேம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் ஆன் ஸ்டேஜ். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம எல்இடியில் ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்க போகிறோம். அந்த ஃபோட்டோஸ் என்ன வருதுன்றதை வச்சு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுவோம். ப்ளீஸ் எல்இடி. மிகவும் தைரியமான ஒரு பெண், தமிழ்நாட்டுக்கு எந்த காலமும் விட்டு கொடுக்காம, தமிழ்நாட்டோட உரிமைகளை விட்டு கொடுக்காம, எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்பவுமே முக்கால்வாசி நேரம் நாங்கள் அவங்களுக்கு எதிர்கட்சியில் தான் இருந்திருக்கோம். ஆனால் பெண்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு நாள் அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நான் அந்த பக்கமாக என் குழந்தைக்கு உடம்பு சரியாயில்ல, என்னை க்ராஸ் பண்ண விடலை. ஹை ஃபீவர், குழந்தைக்கு 6 வயசு. போலீஸ்கார் நிறுத்திட்டு ஒரே செகண்ட் நான் ரோடை க்ராஸ் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவர் விடலை. நான் வந்து குழந்தைய தூக்கின்னு நடு ரோட்டில் நின்று நான் போராட்டம் பண்ண போகிறேன், அவங்கள கேட்க போகிறேன்னு சொன்னேன். அவங்க காரை நிறுத்தி கேட்டாங்க. அப்புறம் என்னை போக விட்டுட்டு அவரை வந்து பணி நீக்கம் செய்தாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கூட, விமென் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தைரியமான பெண், மிகவும் தைரியமான பெண், எதுக்கும் பயப்படாத, தமிழ்நாட்டுக்குன்னு சரி பெண்களுக்காகவும் சரி குரல் கொடுத்தவங்க. அதனால் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ மேம். அடுத்த பிக்சர். என் உயிர் கொடுத்த பார்ட்டி, என்னோட உயிரான ஒரு பார்ட்டி இந்திய தேசிய காங்கிரஸ், அன்னை சோனியா காந்தி. இன்றைக்கி கூட எனக்கு கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, அந்த குடும்பம் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னே சொன்னேன், லட்சக்கணக்கான பெண்கள் எத்தனையோ வேலை செய்கிறாங்க, லட்சக்கணக்கான பெண்களுக்கு வந்து திறமை இருந்திருக்கு, அந்த வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதில் வந்து என்னால் சில காரியங்கள் செய்ய முடியுது, இந்த மேடையில் நிற்க முடிஞ்சுது. மிகவும் பெரிய அளவில் பெண்களுக்கு ஆதரவு ஜெயலலிதா மேடம் ஒரு மாதிரி ஒரு தைரியம்னா, மேடம் சோனியா காந்தி வேறு மாதிரி ஒரு குவாய்ட் தைரியம், எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பாரத பிரதமர் பதவியே வேண்டான்னு சொன்ன ஒரு பெருமை அவங்களுக்கு, பெருமைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு கமிட்மெண்ட், கட்சியை வளர்க்கணுன்ற கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு எப்பவும் நான் நன்றியோடு இருப்பேன். ஆனால் அவங்க மகனும் அதே போல் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்றைய தினம் வரைக்கும் அது நடக்கலை, அது ஒரு சின்ன குறை. ஓகே மேம். அடுத்த பிக்சர். என்னோட தலைவர் ராஜீவ் காந்தி சார் என்ன அரசியலுக்கு அறிமுகம் செய்து முகவரி கொடுத்த தலைவர், நவீன பாரதத்தை உண்டாக்க வேண்டும் என்று முதல் கனவு கண்ட தலைவர், கம்ப்யூட்டர் இந்தியாவுக்கு அறிமுகம் செய்த தலைவர். அவர் படுகொலை செய்த போது அந்த ஷூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பார்த்தேன். அதை வச்சு தான் அவரை அடையாளம் கண்டேன் நான். அவர் பக்கத்திலே நின்றுட்டு இருந்து அவர் படுகொலை செய்யும்போது எப்படியாவது தலைவரை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது தலைவரை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த போர்க்களத்துக்குள்ளே பூந்தேன். எல்லோரும் சத்தம் போட்டாங்க, இன்னும் பாம்பு வெடிக்குமோ, இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒருத்தர் தீவிரவாதிங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களோ, அங்கே போகாதீங்கன்னு. ஆனால் என் தலைவரை கண்டுபிடிக்கணும்னு நான் அதுக்குள்ளே போனேன், போய் தேடினேன். அந்த அவரை கண்டுபிடிச்ச துர்பாகியசாலியும் நான் தான், அவர் ஐடென்டிஃபை பண்ண துர்பாகியசாலியும் நான் தான். ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு இதுதான் ராஜீவ்காந்தி அப்படின்னு கையெழுத்து போட்டதும் நான் தான். அப்போ ஒரு டாக்டர் வந்து என்னை
கடுமையாக திட்டினார். உங்களுக்கு அவமானமாக இல்லையா, வெக்கமாக இல்லையா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆஜான பாகுவா 6 அடி ஒரு பாரத பிரதமராக இருந்தவர் இப்படி கையில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி கொண்டு வந்து இவர் தான் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னாரு. ஸோ த பீப்புள் ஆஃப் இந்தியா loved him. Yeah. And he would have made a wonderful prime minister if he had been elected again. It is India's loss. நாம் இந்த விஷயம் இங்கே நடக்கும்பொழுது we had Rajendra Raja sir, ex-police officer who's here with us now. There's no ex in a police officer என்னை பொறுத்த வரைக்கும். He's once a police, he's always a police தான். Sir, please மேடைக்கு வாங்க. சார், அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் அங்கே இருந்தீங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். கலாட்டா பிங்க் நேயர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும், எனக்கு கொடுத்துருக்க டாப்பிக்கில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல முடியாத ஒரு டாப்பிக்கில் என்னை ஏற்றிருக்கீங்க. நான் வந்து மேடத்தை 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே மேடையில் பக்கத்தில் சந்திக்கிறோம். அப்பா, 35 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கோம். நாங்கள் 2 உயிரோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து கடவுள் கொடுத்த, பிரபஞ்சம் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. எப்படி சொல்கிறேன்னா, நான் தான் வந்து 23 பேரை, ராஜீவ்காந்திக்கு மாலை போடுற 23 பேரை வரிசைப்படுத்தி நிறுத்துறது நான் தான். மேடத்தை வந்து அந்த ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் இருக்கணும், 23 பேர் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். மாலை போடுற இடத்துல மாலைக்குள் குண்டு வைத்து ராஜீவ்காந்தியை கொள்வதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டுமென்றால் ஒரு நல்ல அதிகாரியை போட்டு மாலைகளை சோதனை போட வேண்டும் என்று வால்டர் தேவாரம் அவர்கள் சொன்ன தேர்ந்தெடுத்த ராஜேந்திரன் நான் தான். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது அந்த 23 பேரை நிற்க வச்சு மாலைகளெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக சோதனை பண்ணி அதில் வந்து கோகிலாவாணி என்கின்ற ஒரே ஒரு பாப்பா மட்டும்தான் பர்மிட் பண்ணப்பட்டாள். அவளை கூட வந்து நாங்கள் பர்மிட் பண்ணல. ஏஜே தாஸ் வந்து ரொம்ப கெஞ்சினாலே, ஹிந்தியில் கவிதை படிக்கணும்னு ஆசைப்படுறாளே அப்படிங்கிறதுக்காக கோகிலாவாணியை மட்டும் வந்து ஏஜே தாஸ் பர்மிட் பண்ணார். அந்த 23 ஆண்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பாப்பாவை பர்மிட் பண்ணது அந்த கோகிலாவாணி மட்டும்தான். லதா கண்ணன் சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பக்கமாக போய் நின்றுட்டு இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஓடி வந்து அவங்களும் வந்து அந்த ஸ்பாட்டில் அவங்களும் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ மேடைக்கு இந்த பக்கம் இருந்து 23 பேரையும் நல்ல சோதனை பர்ஃபெக்டாக சோதனை பண்ணி நிறுத்தி வச்சிருந்தது நான் தான். அப்போ மேடையில் ஒவ்வொருத்தராக ஏறும்போது மறுபடியும் வந்து செக் பண்ணி அவரை வந்து இந்த பக்கமாக இறக்கணும். இந்த பக்கம் மேடையில் ஏற்றி இந்த பக்கமாக இறக்கணும். ஏறும்போதும் வந்து ஒரு 3 பேர் நாங்கள் வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தரையும் தடவி ஏற்றி அந்த பக்கம் இறக்கணும். அதுதான் பிளானு. எப்படியோ வந்து திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்கிறாரு. இந்திரா காந்தி அம்மாவுடைய சிலைக்கு மாலை போடுறாங்க. போட்டுட்டு வர்றது அந்த போடுறாங்க அப்படிங்கும்போது தான் வந்து அம்மா வந்து அவர் கூட வந்துட்டு முன்னாடி வந்துட்டாங்க. அப்போ நான் வந்து இது 23 பேர் நிற்க வச்சுருக்கும் போது ஜெயந்தி மேடம் வந்து அந்த பனை மரத்துக்கு பக்கத்தில் எத்தனை நாள் நான் தனியாகவும் அவங்க தனியாகவும் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மட்டும்தான் இந்த நேருக்கு நேராக பேசுகிறோம். உலகம் வந்து உண்மையை மட்டும் பேசிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு மேடை அமையும். சிலுக்குது அந்த மேடை. இது எப்படின்னா, ஜெயந்தி மேடம் அங்கே நிற்கிறாங்க. நான் வந்து நேராக ஜெயந்தி மேடத்துக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறேன். எனக்கும் ஜெயந்தி மேடத்துக்கு நடுவில் காவலர்கள் நிறையா 23 காவலர்கள் நிற்க வச்சாச்சு. 23 பேர் நிற்க வச்சாச்சு. கடைசி நேரத்தில் ஏஜே தாஸ் சொல்கிறாரு, இல்லை ராஜீவ்காந்தி உடனே வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாரு. அவர் ஏற்கனவே அவர் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணி கம்ஃபர்டபுளாக போவார்னு இருந்த ஒரு நிகழ்வு. இல்லை ராஜீவ்காந்தி சென்னைக்கே போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் லேட் பண்ணுவீங்க, அதனால் மாலை போடுறவங்க எல்லோரும் வந்து ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் வந்து அவர் மேடையில் ஏறும்போதே எல்லாம் போட்டுருங்க. அந்த ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் அது காரணமாக அமைஞ்சிருச்சு. அந்த ஏறும்போதே போட்டோன்னே தானு, நளினி, சுபா 3 பேருமே வந்து என்கிட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ரெஸ் கேட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு மனு கொடுக்கணும் அவருக்கு, அதனால் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் வந்து உங்களுக்கெல்லாம் அனுமதியே கொடுக்க முடியாதுன்னு நளினி, சுபா, தானு 3 பேரையும் கொண்டு போய் 100 மீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஆக சிவராசன் வந்து என்ன செஞ்சுருக்காரு, ஹரிபாபு கூட வந்து அந்த ப்ரெஸ் கேட்டில் வந்து மறுபடியும் உட்கார ப்ரெஸ் கேட்டு வழியாக வந்து எப்படியாவது ராஜீவ்காந்தியை ரீச் பண்ணணும்னு அவங்க ஐடியா பண்ணாங்க.
சிவராசனை நான் அடையாளம் கண்டு நீ வந்து ப்ரெஸ் கேட்டில் வந்து வழியாக உள்ளே வர்றது தப்பு, நீ வந்து வரவே கூடாது கொண்டு போய் சிவராசனை அந்த பக்கம் வச்சாச்சு. ஓகே. அப்படி வந்து மேடம் வந்துட்டாங்க, அங்கே இருக்காங்க, 23 போகிறாங்க. இப்போ மகிழா காங்கிரஸை சேர்ந்த சில பெண்கள் வந்து ராஜீவ்காந்தியோட வரும். இங்கே என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு தெரியாமல் 5 பெண்கள் இறுதி நேரத்தில் ஜாயின் பண்ணாங்க. நான் வந்து ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன், நான் மறுத்தேன். பட் முடியாது சொல்லியாச்சு. முகமது இக்பால் எஸ்பி தெரியாமல், விவரம் தெரியாமல், பெரிய அதிகாரியாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஸ்பார்க் என்னாச்சுன்னா, இவங்களாம் வந்து ராஜீவ்காந்தி கூட வந்த பெண்கள் அனுமதிங்க அப்படின்னு 5 பேரை நிறுத்தினாங்க. அந்த 5 பேரை பெண்களவே வந்து ராஜேந்திரன் அனுமதிக்கவே இல்லை, பெண்களை அனுமதிக்கவே இல்லை, கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணுறாரு, அதுக்குள்ளே நம்ம நுழையவே முடியலன்னு காத்து கொண்டிருந்த தானும் அந்த பெண்கள் 5 பேர் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்ட போது அந்த கூட்டத்தில் வந்து அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுதான். அப்போ இப்போ இவங்க மூப்பனார் வந்து அந்த பக்கம் இருக்கிறாரு. எல்லாம் காங்கிரஸ் மேலே தப்பு, காங்கிரஸ்காரங்களாம் ஏன் வரல அப்படி சொன்னாங்க. ஆனால் மேடம்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராஜீவ்காந்தி மேலே போகிறாரு, நம்ம வந்து அவர் கூட போய் இருக்க போகிறோம் அப்படி தான் எதிர்பார்த்து, யாருமே எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நிகழ்வு நடந்துச்சு. நிகழ்வு நடந்து முடிஞ்சோடனே ராஜீவ்காந்தி என் பக்கத்தில் எனக்கு குண்டு வெடிச்சோடனே எனக்கு அருகில் இருந்த அத்தனை பேர் இறந்து விட்டார்கள். நானும் வந்து மேடம்லாம் வந்து ராஜீவ்காந்தி அவர் எங்கேயாவது வந்து கூட்டிகிட்டு போய் அவரை காப்பாற்றிடணும் அப்படின்னு நாங்கள் தேடணும். மேடம் அதான் சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய நண்பர் வேதரத்தை அவர் எங்கடா அவர் எப்படியாவது கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடணும். ஓகே. அதாவது மேடம் தான் வந்து அந்த குண்டு வெடித்த உடனே அதை சொல்லவே முடியாது, அது பெரிய நிகழ்வு. குடித்தோடனே அவர் எங்கன்னு தேடும்போது மேடம் வந்து இந்த ஷூ காட்டுறீங்களே, இந்த ஷூ அவருடைய ஷூ, இதுதான் அவருடைய பாடி. நாங்களாம் அவர் எங்கன்னு தான் தேடிட்டு இருந்தோம். இதுதான் அவருடைய ஷூனை மேடம் அடையாளம் காட்டினாங்க. ஐஜி ராகவனு இவர் மேடம் மூப்பனார் 3 பேரும் வந்து உட்காந்து கதறி அழுதாங்க. அதில் நானும் உட்காந்து கூட அழுத ஆள். அதன் பிறகு மேடம் வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. நான் வந்து அந்த கூட்டத்தில் அடிபட்டு கிடந்த அத்தனை பேரையும் எனக்கு மேலே இருந்த 3 இன்ஸ்பெக்டர் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க பயந்துட்டு. மேடம் சொன்னாங்க இல்லையா, யாராவது அட்டாக் பண்ணுவாங்களா, யாராவது தாக்குதல் நடத்திடுவாங்களா, பயந்துட்டு போயிட்டாங்க. நான் அந்த இடத்துல லீட் பண்ணி எல்லாரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த அனுசூயாவையும் அந்த பிரதீப் பிலிப் ஐபிஎஸ் அவர்களையும் லைஃப் சேவ் பண்ண தைரியமாக ஆக்ட் பண்ண ஒரே போலீஸ் ஆஃபீஸர் நான். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அதை சொல்லும்பொழுது அந்த நிகழ்வு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது இப்போ கண்ணுக்கு முன்னாடி வந்தது. ஸ்கேரியாக இருந்தது. பட் தேங்க்யூ ஃபார் வாட் யூ டிட் தட் ஈவினிங். அங்கே நடந்த நிகழ்வு ரொம்ப வலியாக இருந்தாலுமே ஒரு சில வாழ்க்கைகளும் குடும்பங்களும் நீங்கள் காப்பாற்றினீங்க அப்படின்றதுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேம், நாங்கள் ஃபஸ்ட்டில் தான் சொல்லிட்டு இருக்கிறது பெண்களை கொண்டாடக்கூடிய ஒரு அழகான மேடை, பட் சப்போர்ட்டட் பை மென் அப்படின்ட்டு. ஐ திங்க் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த், the pride that I see on Sir's eyes. Sir, to please join us on stage, sir. Sir, to have a political career, there's so much that is involved, yeah. And அதில் வந்து brickbats இருக்கும் more than the laurels. அதிகமான திட்டுகள் தான் இருக்கும் பாராட்டுகளை விட. இந்த பாராட்டுகளும் பல நேரங்களில் மறக்கப்படும். ஆனால் திட்டுகள் வலிச்சுக்கிட்டே இருக்கும் சார். அவங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ அதை விட பல மடங்கு அந்த குடும்பத்தினருக்கு ரொம்ப ரொம்ப வலிக்கும். ஸோ மேம் கூட இவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக இருந்திருக்கீங்க. பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் உமன் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் மேன். A few words from you, sir. 74ல் காலேஜ் படித்த உடனே we had our marriage. அப்போவே வந்து then she was to decide whether to go to IAS or law one. My father suggested அவள் வந்து நான் பேசாமல் better to do law. ஏன்னா எங்கள் ஃபாதரே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதனால் ஐஏஎஸில் போனாக்கா பல விதமாக அதனுடைய வாழ்க்கையை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். லாயர்னாக்கா உனக்கு பல வித ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொன்னார். அது உண்மையிலே பல விதமான ஆப்பர்ச்சுனிட்டியை ஜெயந்திக்கு கொடுத்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதும் அவள் தயாராக இருந்து அதை ஒவ்வொன்றத்தையும் முதல் ஸ்டெப் எடுத்து மீட் பண்ணி ஷீ கிளைம்ட் மோர் ஸ்டெப்ஸ். ஐ ஹவ் நோட்டீஸ்ட் எப்பவுமே அவள் வந்து majority of us are observers. She would like to be the observed person. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 75-76ல் we had only தூர்தர்ஷன், ஒரே ஒரு டிவி சேனல், அதுவும் சென்னையிலேருந்து வர்றது தான் இருக்கும். அப்போ அதில் வந்து எல்லோரும் நியூஸ் ரீடர் இங்கிலீஷ் தமிழ்னு ஆரம்பித்தோம். முதல்ல இங்கிலீஷ் ஆரம்பித்தாங்க, தமிழ் நியூஸ் ரெண்டும் வந்திருந்தது. அப்போது ஈவினிங் 7:30க்கெல்லாம் போனோம். ஏன்னா 8:30 நியூஸ் ஒரு 1/4 மணி நேரம் 20 minutes இருக்கும். அதுக்கு நாங்கள் கீழ்பாக்கில் இருந்தோம்.
இவளை கூட்டுண்டு ஸ்கூட்டரில் பீச்சுக்கு போய் டிவி ஸ்டேஷனில் விட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணி டிவி நியூஸ் ஸ்கிரிப்ட்லாம் படிச்சுட்டு அது முடிஞ்சு 9:30 10க்கு திரும்பி வரும். ஸோ அதுக்கே ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். தைரியமாக அங்கே போய் அந்த மாதிரி ஒரு படித்து ஒரு 75 rupees அதுக்கு கொடுப்பாங்க, விச் வாஸ் பிக் சம் அப்போது. அதில் ஆரம்பித்த ஒரு வித்தியாசமான ஸ்டெப்பை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கா. இந்த சம் கனெக்ஷன் இஸ் தேர் பிட்வீன் ஜெயந்தி அண்ட் பாம் பிளாஸ். இந்த 1991 இப்போ நம்ம பார்த்தோம். அப்புறம் பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட்டில் வேறு 13 பாகிஸ்தானி டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணாங்க, தெரியும். அந்த சமயத்தில் ஷிவாஸ் அந்த போர்ட்டிக்கோ கார்லேருந்து இறங்கி போப்போ வந்து இந்த அட்டாக் நடந்தது. அப்புறம் எல்லோரும் போய் ஒரு இடத்துல சேர்ந்து கீழே இருந்து காப்பாற்றி நல்ல வேலை அதுலேயும் 2வது கண்டம் அது. இந்த மாதிரி பல விதமான கண்டம் ஃபிசிக்கலாக, அதை விட அதிக கண்டம் பொலிட்டிக்கலி அண்டு சோஷியலி எல்லாம் இருந்திருக்கு. இது ஓரளவு சமாளிச்சுட்டு இப்போ இது வரைக்கும் வந்து சேஃபாக இருக்கா. அதுதான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. Thank you, sir. Thank you for being ma'am's strength, and thank you, ma'am, for being you. Thank you. மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் Galata Pink. Thank you so much. Thank you. Galata Pink, Tamil Nadu's #1 digital women's channel வழங்கும் Golden Queen Awards. Our title sponsor, GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Sunland Sunflower Oil, பிசு பிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Supported by Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by Prince Jewelry for the princess in you. Banking partner, Equitas Small Finance Bank. Associate sponsors, Black Thunder, Asia's #1 water theme park. Favorite pasta, 100% durum wheat pasta. Anandam Silks, Aragai, Anandamai. Lalithambigai Fertility Center, a unit of Sri Lalithambigai Medical College. Kanchipuram Varahi Lakshmi Silks, legacy of weave. Women's wear partner, Presta. Women's wear Anithilum Besta. Presta innerwears, leggings and nighties. Luxury partner, Update Cars. Food partner, Topivapa Biryani. Sweet and snacks partner, Aladipattiyan Alva Matrum Karupatti Kapi. Beverage partner, British Empire packaged drinking water. Hospitality partners, Somerset Greenways Chennai, Hilton Chennai, Pullman Chennai Andasale. Travel and ticket partner, Route 45 Holidays. Experience the world with us. Automobile training partner, Cars Only.